அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த இரண்டு கட்சிகள் தான் நம்மை ஆட்சி செய்கிறார்கள். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இந்தியாவை யார் ஆள்கிறது என்கிற போது அங்கே காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி, பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி, திராவிட கட்சிகள் காங்கிரஸ் பின்னாடி அல்லது பிஜேபி பின்னாடி போய் நின்று கொள்வார்கள். தமிழ்நாட்டை யாராகுவது என்று வருகிற போது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளின் பின்னாடி காங்கிரஸோ பிஜேபியோ வந்து நின்று, இதுல இப்படி மொத்தமா பார்க்கணும். இந்த நாடு எங்களும், இந்திய துணைக்கண்டம் எங்களும், நம்ம இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நம்ம எண்ணி பார்ப்போம். என்னென்ன பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தந்தது யார்? இந்த 4 கட்சிகள் ஆட்சிகளை தாண்டி இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்க முடியுமா என்று என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கையை பாருங்க. தனியார் மயம், தாராளமயம், ஊடகமயம். இதை ஏற்றுக்கொண்ட எந்த நாடும் சந்தையாயிரும். மக்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்த பொருளை வாங்கி நுகர்கிற மந்தையாயிடுவார். இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம் தான், ஒரு விற்பனை பண்டம் தான். எப்படி நம் வாக்கு ஜனநாயகத்தில் மதிப்புமிக்க நமது உரிமை வாக்கு ஒரு விற்பனை பண்டமாக ஒரு பொருளாக மாறிவிட்டதோ அப்படி. குறிப்பா நாம் ஒரு விற்பனை பண்டமா என்று நீங்கள் கேட்டால், மூளை சாவு என்ற ஒன்றை நீங்கள் எப்போதிருந்து பிரெயின் டெத் எப்போதிருந்து கேள்விப்படுகிறீர்கள்? இப்போதுதான். மருத்துவமனைக்கு போனால் அவருக்கு மூளை இறந்து விட்டது என்ற ஒரு செய்தி வரும். அப்ப என்ன செய்யறது? நீங்க ஏதாவது ஒரு உங்க பிள்ளைகளுடைய உறுப்பை தானம் செய்ய விரும்புகிறீர்களா? வேற யாருக்காவது அது பயன்படும். இப்படி பேரம் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சிறுநீரக திருட்டை நீங்க அடிக்கடி கேள்விப்படுறீங்க. சிறுநீரகம் பழுதடைந்தவர்கள் பதிவு செய்து வைப்பதும், இதய மாற்றுத்திற்கு பதிவு செய்து வைப்பதும், கண் மாற்று கண் சிகிச்சைக்கு அறுவை சிகிச்சைக்கு பதிவு செய்து வைப்பதும், இதை நோயுற்றவர்கள் வரும்போது இந்த மக்கள் இந்த நோயாளிகளை ஒரு பண்டமா வைத்து இந்த கண்களை விற்றால் 2 கோடி கிடைக்கும், இந்த இதயத்தை விற்றால் 5 கோடி கிடைக்கும், இந்த சிறுநீரகத்தை விற்றால் 3 கோடி கிடைக்கும். இப்படி மனிதனும் ஒரு பண்டமாகி போனான் இந்த சந்தை பொருளாதாரத்தை. சுருக்கமாக என் சொந்தங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சந்தையில் வியாபாரம் நடக்குமா, வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா என்ற கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். வியாபாரம் நடக்கும். வியாபாரம் முடிஞ்ச உடனே வியாபாரி என்ன பண்ணுவான்? கூடாரத்தை காலி பண்ணுவான். அதான் இங்க நடக்கும். நோக்கியா வந்தான், வேலை வாய்ப்புன்னு கொண்டு வந்தான், இப்ப எங்க போயிட்டான்? 2000 கோடி கடன் வச்சுட்டு போயிட்டான். போர்டு வந்தான், இங்க தயாரிக்க போறான், வேலை வாய்ப்புன்னு இவன் இடம் கொடுத்தான், நீர் கொடுத்தான், மின்சாரம் கொடுத்தான், காலி பண்ணிட்டு போயிட்டான். ஏன்னா இங்க எது தேவைய நிலம் வளம் இருக்கிறவரை சொல்லுவான், காலி பண்ணிட்டு போயிடுவான். இப்ப ஹொண்டாய் இருக்கான், கொரியன் முதலாளி. ஹொண்டாய் சாம்சங் இருக்கான், சீன முதலாளி. நமக்கு வேலைன்னு கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்னா, ஒரு கார் தயாரிக்க 4.5 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இவன் அவன் நாட்டில் தயாரிச்சு நமக்கு ஏற்றுமதி செய்யலாம், செய்ய மாட்டான். நமக்கு வேலை வாய்ப்புன்னு ஒரு இதை காட்டி இதனால வளர்ச்சின்னு ஒன்று சொல்லி இங்க கொண்டாந்து நடுறான். நடும்போது இங்க என்னன்னா, மனித ஆற்றல் மலிவா கிடைக்குது, மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நானே கொரியாவுக்கு போனா 4 லட்சம் சம்பளம் கொடுக்கணும், இங்கே இருந்தா 40,000 50,000 முடிச்சிடலாம். அப்போ நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சு கொள்ளலாம். கையெழுத்து. தடையற்ற மின்சாரம் தருகிறோம், கையெழுத்து. ஒருவேளை மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை நாங்களே ஈடு செய்கிறோம், கையெழுத்து. நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்ல 4 வழி 8 வழிச்சாலை போட்டு தருகிறோம், கையெழுத்து. பிறகு இந்த தொழிற்சாலையை கட்ட எவ்வளவு இடம் வேணுமோ, 2000 ஏக்கர் வேணுமா, மக்களிடமிருந்து விளைநிலங்களை பறித்து தருகிறோம், கையெழுத்து. இந்த மாதிரி இந்த நிலத்தை சந்தையாக்கியதுதான் இந்த பொருளாதார கொள்கை. தனியார் மயம். எதாவது தனியார்? நீங்கள் என் அன்பு சொந்தங்களுக்கு தெரியும், கல்வி ஒரு சேவை, அதை கொடுக்கணும், அரசு கொடுக்கணும். மருத்துவம் ஒரு சேவை, அது அரசு கொடுக்கணும். போக்குவரத்து ஒரு சேவை,
அதை அரசு செய்யணும். மின் உற்பத்தி விநியோகம் சேவை அதை அரசு செய்யணும். குடிநீர் விநியோகம் அரசு செய்யணும். ஆனால் இந்த உலக வர்த்தக அமைப்புன்னு இருக்கு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO, அவன்கிட்ட இவன் கடன் வாங்கி கையெழுத்து போட்டதுனால அவன் என்ன சொல்றான், இதெல்லாம் சேவை இல்லை, தொழில், இதெல்லாம் தொழில். இந்த தொழிலை செய்வது அரசின் வேலை இல்லை. அதனால இதையெல்லாம் நீ தனியார்ட்ட கொடு, கல்வியை கொடு, மருத்துவத்தை கொடு, குடிநீர் விநியோகம் யாரு, அப்போலோ, கிண்லே, மினரல் அப்படி கொடு, மின் உற்பத்தி, சூரிய ஒளி, காற்றாலை எல்லாம் தனியார்ட்ட கொடு, அவன்கிட்ட இருந்து வாங்கி நீ வித்துக்க. எல்லாவற்றையும் போக்குவரத்து தனியார், சிறந்த போக்குவரத்து தனியார் நடத்துவார், சிறந்த கல்வியை தனியார் கொடுப்பார், சிறந்த மருத்துவத்தை தனியார் கொடுப்பார். இவன் எப்படி கட்டமைப்பார்னா, இங்க பாருங்க, அரசு பள்ளிக்கூடத்துல மேற்கூரை இடிஞ்சு பிள்ளை தலையில இருந்து செத்து போகும். இந்த அரசு என்ன சொல்ல வருது, அரசு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்க்காதிய, உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றான். இவருக்கு உடம்பு முடியல, ஐயா கருணாநிதிக்கு, அம்மா ஜெயலலிதாவுக்கு, அரசு மருத்துவமனையில படுத்தா அது தரமா இருக்குது. அந்த முதலமைச்சர் கிடைக்கிற தரத்துக்கு சாதாரண மக்களுக்கு இந்த புதுக்கோட்டையில இல்ல இந்த ஆலங்குடியில சாதாரண மக்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். கிடைக்காது. காவிரிக்கு போனாதான் பொழைக்க முடியும், அப்பளவுக்கு போனாதான் பொழைக்க முடியும். அப்படின்னா அரசு மருத்துவமனைக்கு போயிடாதீங்க, தனியார் மருத்துவமனைக்கு போங்க. ஏன்னா முதலமைச்சர் அங்கே படுக்கும்போது மக்களுக்கு என்ன ஆயிரும்னா, அங்க அரசு பள்ளி கல்லூரியில வாத்தியார் பேராசிரியரா வேலை செய்யற அவர்கள் பிள்ளை கூட தனியார் பள்ளியில படிக்கும். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பிள்ளைகள், மாமன்ற உறுப்பினர், யாரு பிள்ளைகளும் எங்க படிக்குது, தனியார் பள்ளியில. அப்ப என்ன சொல்ல வருது, அரசு பள்ளிக்கு போயிடாத, தனியார் பள்ளிக்கு போ. இந்த தனியார் பள்ளி கல்லூரியை நடத்துறது யாரு, அரசு நடத்துறவன் தான். அந்த வியாபாரத்தை செஞ்சிட்டு இருக்கான். இது தரம் உயர்ந்துருச்சுன்னா அது படுத்துரும், அந்த வியாபாரம் படுத்துரும். மருத்துவம், அரசு மருத்துவமனை தரம் இருந்துச்சுன்னா அப்போலோ, காவேரி, இந்த MG ராமச்சந்திரா வியாபாரம் படுத்துரும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்தில் இந்த பொருளாதார கொள்கையால தனியார் தாராளம், எப்படி தாராளம்னு, எவ்வளவு வேணாலும் தள்ளிய உறிஞ்சிக்க, எவ்வளவு வேணாலும் மலையை வெட்டிக்க, எவ்வளவு வேணாலும் மண்ணில் அள்ளிக்க, எத்தனை பேரை வேணாலும் கற்பழிச்சுக்க, எத்தனை பேராலும் கொலை செஞ்சுக்க, எல்லாம் தாராளமயம். சாராயம் எவ்வளவு வேணாலும் முடிச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, எவ்வளவு வேணாலும் திருடிக்க, இதுல தாராளமயம். உலகமயம், உலகம் எங்க எதை உற்பத்தி செஞ்சாலும் என் ஊர்ல வந்து வித்துக்க. செல்போன் வச்சிருக்க சாம்சங் சீனக்காரன், இது ஐபோன் வச்சிருக்க தயாரிச்சவன் அமெரிக்கா. ரெண்டு கையில ரெண்டு வச்சிருக்க, இந்த கையில சீனா, இந்த கையில அமெரிக்கா. கை வீசி போற சந்தை, சந்தை மிக்சி அவன் தயாரிக்கிறான், கிரைண்டர் அவன் தயாரிக்கிறான். அவன் தயாரிக்கிற பொருள் எந்த கார் இந்த நாட்டில் தயாரிச்சது ஒன்றும் கிடையாது. அப்போ வெளிநாட்டு உள்நாட்டு பெற முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி நோறுகிற மந்தைகளாக மக்கள் நாம் மாற்றப்பட்டுக்கிட்டோம். இதுல நாம் வாழ்கிறோம் என்று பெருமை வேற பேசிக்கிறோம். இல்ல, நம்ம வாழல, பொழைக்கிறோம். ஏதோ உயிரோட இருந்து பொழைக்கிறோம். இதை மாற்றணும்னு மகன் நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன்னா, இந்த முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குது அப்போ காவிரியில, அது சாதாரண என் அப்பத்தாவுக்கு, என் தாத்தாவுக்கு, என் பாட்டிக்கு அரசு மருத்துவமனையில கொடுக்குறேன். அந்த தரத்தை கட்டிக்கிறது எனக்கு. ஏன்னா எனக்கு இந்த முதலாளி நட்டப்படுறதுல எனக்கு ஒரு மயிர் நட்டமும் எனக்கு கிடையாது. எனக்கு என் மக்கள் எனக்கு முக்கியம். எனக்கு என் ஆத்தாள பேர், என் சித்தப்ப பெரிய பேர், என் அண்ணன் தம்பிக்கு நல்ல மருத்துவம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா, இவங்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது என் அண்ணன் தம்பி ஆத்தாள பணத்துக்கு கிடைக்கணும். இது 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 என்னது, இது என்னது மாற்று. என்ன மாற்று? மாற்று, மாற்று. இப்போ பள்ளிக்கூடம் எல்லாம் தனியார் பள்ளிக்கூடம் சிறப்பா இருக்கும், எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி அரசு கல்லூரி இருக்காது, தனியார் கல்லூரி தான் தரமா இருக்கும், அங்க போய் படிக்கணும். இப்போ உன் மகன் வந்துற என்ன பண்றேன் பாரு, தரத்தை உயர்த்துறேன். எந்த தரத்துக்கு? உலகத்திலே பின்லாந்து நம்பர் 1ல சிறந்த இடத்துல, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். சின்ன நாடு, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு தான் இருக்கும், மாவட்ட அளவுக்கு தான் இருக்கும் அந்த சிங்கப்பூர். இப்ப சிங்கப்பூர்ல லீக்வானியன் ஒருத்தன் அந்த தரத்துக்கு கொண்டு போயிட்டான். சிங்கப்பூர்ல லீக்வானி கொண்டு போகும்போது உன் மகன் சீமானால இந்த மண்ணில் கொண்டு போய் அவன் கூட 10 இயர்ஸ் கேட்டான். நான் ஒன்லி 5 இயர்ஸ் தான் கேட்கிறேன், 5 வருஷத்துல மாத்துறேன்.
மாத்தினானா யாராவது இந்தியாவில் மாத்தினான் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில உலக தரத்துக்கு தூக்கினாங்க கல்வியை. மாத்தினானா வேற கேரளாவில் பினராயி விஜயன் ஒரு ஐயா தூக்கி தள்ளாரு உலக தரத்துக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு, வந்த உடனே சட்டம் போடுறேன். கல்வி மானுட உரிமை, சட்டசபையில் பேசுறேன் மயம் பாரு. கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஒரு சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிற தலைவன் கல்வியில் இருந்துதான் கட்டமைக்க வேண்டும். கல்விதான் ஒழுக்கத்தை, நன்னறியை, சமூக மேம்பாட்டை கல்வியில் இருந்தால் கட்டமைக்க முடியும். அப்போ ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம் தான். செல்வத்திலே சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. என் நாட்டின் எதிர்காலம் என் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படும். இது வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் வர்த்தகரையாக, வியாபார அறையாக மாறிவிட்டது. இதை மாற்றுகிறேன், அறிவு கருவறையாக மாற்றுகிறேன். அதுக்கு என்ன செய்கிறேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். சட்டம் கையெழுத்து. இரண்டாவது கையெழுத்து, அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர் மகனோ பேரனோ பேத்தியோ அல்லது முதலமைச்சர் மகனோ பேரனோ பேத்தியோ IAS IPS அரசு அலுவலர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் யாராலும் அரசிடமிருந்து ஊதியம் பெறுகிற எவருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்க வேண்டும். சட்டம். மீறி தனியார் பள்ளிக்கு போனால் உங்கள் சம்பளத்தில் பாதி நட்டம் எடுத்துக்கொள்வேன். எச்சரிப்பேன். நீங்கள் தேச துரோக குற்றத்தை செய்கிறீர்கள். அரசுக்கு எதிராக அரசிடத்தில் ஊதியம் வாங்கிக் கொண்டு அரசுக்கு எதிராக இயங்குகிறீர்கள். 2 தடவை, ஒரு தடவை மீறி திரும்பி செஞ்சால் சான்றிதழை வாங்கி டிஸ்குவாலிஃபைட் தூக்கி போட்டு வேலைமில்ல ஒண்ணுமில்ல வெளியில வந்துடுவேன். தேச துரோக குற்றம். அடுத்த சட்டம் முறை, அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தான் அரசு, தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை. சட்டம். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்ல, தமிழ் என் உயிர், தமிழ் என் உயிர், தமிழ் என் உயிர். மற்றவனுக்கு தமிழ், மற்றவனுக்கு மொழி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், ஒரு தொடர்பு மொழி, ஒரு தொடர்பு, நினைக்கிறத கடத்த. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு அப்படி இல்லை. தமிழ் என் உயிர், என் முகம், என் முகவரி, என் அடையாளம், என் தமிழ், என் பண்பாடு, என் வரலாறு, என் அறிவியல், என் பொறியியல், என் அரசியல், எல்லாம் எனக்கு தமிழ். மற்றவர்களுக்கு அவர்கள் மொழி பேச்சு மொழி, எனக்கு மூச்சு மொழி. தமிழ் நாட் a speech language, it's a spiritual language. எனக்கு வந்து மூச்சு மொழி, மூச்சு மொழி. அதனாலதான் வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளுங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். தமிழை பேசக்கூடாது, தமிழை பேசக்கூடாது, முழங்கணும். சீமா ஏண்டா சத்தமா பேசுறேன், பேச சொல்றான்டா. தமிழ் அப்படி பேச முடியாதுடா. செத்தவங்க ரத்னா கொடுத்த மாதிரி. அன்பான மக்களே, நாங்கள் இந்த தேர்தலில் போயிட்டு வர்றோம். எங்களுக்கு முடிஞ்சா அப்படி பேச முடியாது. தமிழ் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவது. எங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். அவதான் தமிழ். என் பாட்டன் பாரதி வீரியம் பெருக்கு, நல்லா வீரியத்தை ஏத்திக்க, வெடிப்புற பேசுங்கிறான் என்னை மாதிரி. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, சத்தியத்தை பேசுவோம், சத்தமா பேசுவோம், உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம். பொய் பேசுறவனே சத்தமா பேசும்போது உண்மையை பேசுற ஓங்கி பேசக்கூடாதா? அப்ப வந்தவன ஒரு சட்டம் போடுவேன், தமிழ் படித்தவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. நீ தப்பிக்கவே முடியாது. அதனால என்னை தோற்கடிக்கணும் நினைச்சு அதுவும் நடக்காது. ஏன்? நான் வென்றே தீர்வேன். நான் இந்த வேலை செய்ய வந்தவன் இல்லை. நான் சினிமா எடுத்து பஞ்சமலைக்கு போனவன். இந்த வேலையை செய்ய நான் வந்தவன் இல்லை. இறக்கி விட்டு காலம் இந்த கடமையை கையடிச்சு வரலாறு இந்த பெருமையை வந்து போ மகனே போ. இறக்கணும் யாரு? எனக்கு இருந்தான்
என் இனத்தில் ஒருத்தன் பிறந்தான். ஆகவே நான் இருந்தாலும் என் இனம் இருந்தால் போதும். என்ன பண்ணா போ கடத்து, கத்தி கத்தி கடத்து. பக்கத்துல நில்லுங்க, அண்ணன் பக்கத்துல தம்மு தம்முன்னு சுட்டு அண்ணன் கையில இருந்து வெடிக்கிற துவக்குக்கு என்ன வலிமை இருக்கோ தோட்டாவுக்கு உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு அந்த வலிமை இருக்கு. ரெண்டும் சேர்ந்து வெடிச்சாதான் இப்ப என்ன ஆயிடுச்சு? துப்பாக்கி தோட்டாவா வெடிக்க வேண்டியிருக்கு, வார்த்தையாலையும் வெடிக்க வேண்டியிருக்கு. வெடிக்கிறேன், நெஞ்சு வெடிக்க வெடிக்க வெடிக்கிறேன். என் மக்கள் என்னை விட்டுல. சாதாரணமாக எனக்கு எங்க அப்பா அமைச்சரோ முதலமைச்சரோ திருடி செத்த பணத்தை செலவழிக்க பாதுகாக்க ஒன்ன வரல, விடல. சாதாரண பிள்ளைகளை தேடி தேடி பணம் கொடுத்தான், சாராயம் கொடுத்தான், சாதி சொன்னான், மதம் சொன்னான். ஆனாலும் என் மக்கள் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி 36 மூன்றாவது வரை கட்சியாக உயர்த்தி, மூன்றாவது வரை கட்சியா மூணாவது நாளாவது வெற்றியில என் சின்னத்தை வச்ச, மூணாவது நாளாவது வெற்றியில வச்ச. அதுலயே அவளை ஏறி வந்தேன் நான். அதுலயே அவளை ஏறி வந்தேன். இன்னைக்கு என்ன பண்ண தவிர்க்க முடியல. இந்த தவிர்க்க முடியல. தந்தையார் மக்கள் எவ்வளவுதான் முதல் பட்டியல முதல் ஏன் முதல்ல பாடலோட என் பாட்டேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. விவசாயி தான் முதல்ல, எனக்கு பின்னாடி தான் கையிற தலை சூரியன் மொட்டலை தான். ஏன் ஒண்ணு இருக்கான் இந்த உலகத்துல நம்பர் 1 விவசாயி தான்டா இருக்கணும். இப்ப நீ தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. அப்ப மாற்றுனா உன் பிள்ளைகள் வந்து பெருங்கனவோடு நிற்கிறான். நான் 3 கட்டணம் இல்லாம உன் மகன் தருவேன், கல்வி தருவேன், மருத்துவம் தருவேன், தூய குடிநீர் தருவேன். என் தங்கை செடியில கூட தண்ணி குடிக்கல, தவிக்க விட மாட்டேன். எங்க ஊர்ல திட்டும்போது அவனோட போய் ஈனப்பையரோட பேசிட்டு ஐயா தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத தற்குறி தருதல பையன் அவன்கிட்ட போய் பேசிக்கிறா. நீ இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத தருதல பையன் நாட்டை கொடுத்துட்டு இப்படி எங்களை நாடு ரோட்டில் போட்ட. இந்த வாட்டையாவது மாத்தி ஓட்ட விவசாயிக்கு போட்டு குடிக்க நல்ல தண்ணி, படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல வைத்தியம், பயணிக்கு நல்ல பாதை போக்குவரத்து, எரிக்க தடையற்ற மின்சாரம், படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாங்குற மரியாதையான பெருமை மிக்க வாழ்க்கை. இதை பார், வேட்டி சேலை, அரிசி பருப்பு 8000 டோக்கனு. நான் கூட கேட்டேன் 8000 டோக்கன்ல என்ன வேணாலும் வாங்கிக்கலாமா ஐயா? அந்த டோக்கனை வச்சு அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கி கொடுக்கிறீங்களா? ரொம்ப கனவு இருக்கு. ஆல் டோக்கன்ஸ் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு அறிவாலயத்தை எங்க பேருக்கு மாற்றி விடுங்க. ஏய் பேசுறதுக்கே கஷ்டப்பட்டு பாடு அப்ப மீதி எல்லாம் தரமாட்டேன், காசு இல்லாம தரமாட்டேன், தடை இல்லாம தரேன், தரமா தரேன், உரிய காசை கொடுத்து போங்க. ஏசி பஸ் ஓட்டுறேன், ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன், இந்த ஏசி பஸ்ல காசு நல்லா நல்லா. உலகத்துல நிறைய கனவு இருக்கு. இந்த கனவையெல்லாம் சுமந்து நின்னா என் தலைவன், அந்த கனவை அவன் பிள்ளைகள் சுமந்து நிக்கிறோம். நீங்க பெரிய சிரமம் வேணாம், மதிப்புமிக்க உரிமை உங்களுக்கு ஜனநாயகத்தில் இருக்கு. இப்படி சிந்திச்சு பாருங்களேன். ஒரு நேர்மையாளன் எதுக்கு கூட்டம் சேர்த்து கூட்டணி சேர்த்துக்கிட்டு வந்து தேர்தலை சந்திக்கணும்? நல்லாட்சி கொடுத்த நாயகர்கள் சரி, அதை விடுங்க. எதுக்கு வாக்கு காசு கொடுக்கணும்? ஒரு நாட்டை ஆளுகிற தலைவன் ஜனநாயகத்தை மதிக்கிற ஒரு தலைவனாக இருந்தார், போற்றுகிற தலைவர்களாக இவர்கள் இருந்தார். வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் மாண்புமிக்க ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது என்பது இந்த தலைவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, இங்கே போட்டியிடுகிறவர்கள் இந்த புதுக்கோட்டை, இந்த கரம்பக்குடி, இந்த ஆலங்குடி அல்லது இந்த விராலிமலை, இது திருமயம், இதுகளை போட்டியிடுகிற இந்த
திமுக அதிமுக மற்ற கட்சி வேட்பாளர்கள் வாக்குக்கு காசு கொடுக்கிறார்கள். 2-3 லட்சம் வாக்காளர்கள் ஒரு வாக்குக்கு 1000-500 அப்படி வச்சா கூட 30 கோடி கிட்ட முதலீடு செய்யறாங்க. இந்த மக்களுக்கு சேவை செய்ய வருகிறவன் இதை முதலீடு செய்கிறான் 30 கோடி. இந்த முதலீடு எந்த நம்பிக்கையில் செய்கிறான்? 30 எம்எல்ஏவானால் 3000 கோடியாக எடுக்கலாம், மந்திரியானால் 30,000 கோடியாக எடுக்கலாம். இந்த நம்பிக்கையில் தான் முதலீடு செய்கிறான். அப்ப ஒரு முதலீட்டாளனுக்கு முதன்மையானது லாப தேவைதான், மக்கள் சேவை இல்லை. அப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்கான விலை உருண்டப்பட்டு மக்களுக்கான சேவை கொலை செய்யப்பட்டு முதலாளிக்கான முதலீட்டாளருக்கான லாப தேவை பிறந்து விடுகிறது. இப்போ நீ முதலாளியை தேர்வு செய்ய போறியா, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்க என் தங்கச்சியில தேர்வு செய்ய போறியா? இதான் கேள்வி. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பெரிய சிறப்பு என்னன்னா, நாங்க பெண்களுக்கு சரிவாதி கொடுத்தோம் 117. இதுல என் பிள்ளைகள் எல்லாருமே 6 தொகுதியும் பெண்களுக்கு விட்டு கொடுத்த பெருமை. வழி இல்லாம என் தம்பி கணேசியா ராஜாராம் வந்து மாறி வந்து ஆக முடியும். அதுல நான் பெருமை அடைஞ்சேன். ஒரு முதுமை ஏன்னா சில இடத்துல அண்ணன் எல்லாமே பெண்ணா இருந்தா அப்படின்னு நாங்க அப்படின்னு எல்லா ஊர்லயும் இந்த வம்பை எனக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது குறிப்பா இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல பெரிய பிரச்சனை, எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா புதுக்கோட்டை 6 தொகுதியும் விட்டு கொடுத்தது நான் பெரிய இந்த பெண்ணிய விடுதலை. பெண்ணிய விடுதலையா எங்க ஜெயில வச்சிருக்கியா, எங்க அடைச்சு வச்சிருக்கிய? விடுதலையா எங்க வச்சிருக்கிய? இல்ல அடமான வச்சிருக்கியா சொல்லு. அயோக்கிய நாய்களே, உங்க மாதிரி பேசுறவனால இந்த நிலை. நீ எத்தனை நாளைக்குடா பெண்ணி அடிமைத்தனம், பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை பேசிக்கிட்டே இருப்ப? எத்தனை நாளைக்கு வச்சிருப்ப? ஐத்தியகரா, என் தாய் ரத்த விடுதலை வேண்டாம், நானே பூமிக்கு வந்தேன், நீங்க வந்த பெண்மையை போற்றாத எந்த நாடா பெருமை அடைஞ்சிருக்கு? நான் என்ன கேட்டேன், என் மனைவியை துணை வேட்பாளரா போட்டேன்ட்டு. எப்படி போட்டீர்கள்? என்னங்க இது? என் உயிர் துணை, வாழ்க்கை துணை, வாக்கு அரசியல்ல துணை, அவ்வளவுதானே. யாருக்குமே இடம் கொடுக்காம துணை வேட்பாளர் நிறுத்திருக்கீங்க அப்படின்னு கூட பரவாயில்ல. நான் கேட்டேன், சிவன் கொடுத்தா ஏற்கிறியா, அதே சீமான் கொடுத்தா எதிர்க்கிறீங்க? இப்போ பெண்களுக்கு சரிபங்கு கொடுக்காத எவனும் என் சிவனை கும்பிடக்கூடாது. கும்பிட அருகதையற்றவன். எப்படி அருகதையற்ற? நான் சொல்லுவேன், நம்ம சிவாய வாழ்க, இந்த நாசமா போனவே வீழ்க. நான் நேரடியா பேசுவேன். முருகன் கேட்டேன், நீ என்ன இங்க உட்கார்ந்து திருத்தணியில என்ன பண்ணிட்டு? உன் பேரன் போருக்கு போறேன் கூட வா, இங்க பாரு, என்னை ஜெயிக்க வைக்காம என்னதான்டா அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுவான்னு கேட்டேன். பதில் இல்லை வந்துட்டேன். என்ன செஞ்சிட முடியும் சொல்லு? மறுபடியும் ஸ்டாலின் ஐயா வெள்ள வச்சு நல்லது செஞ்சிருவா வெள்ள வச்சு. இவங்களை ஒழிக்கணும்டா, இவங்களை ஒழிக்கணும்டா. நம்ம உரிமையெல்லாம் பறிச்சவன் இந்திய ஆட்சியாளன், உரிமையெல்லாம் பறிகொடுத்தவன் இந்த திராவிட திருட்டு ஆட்சியாளன். இத்தனை பிரச்சனையும் தந்தவன் ஒரு பக்கம், இதையெல்லாம் தீர்க்கணும் உங்ககிட்ட இருந்து வந்தவன் இந்த பக்கம், இதை நீ இந்த பக்கம். இலவசம் கொடுத்து ஏமாத்த நினைக்கிறான் இந்த பக்கம். இதுல இருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இந்த கேவலங்கட்ட நிலையிலிருந்து மாத்தணும் நினைக்கிறவங்க இந்த பக்கம். நீ எந்த பக்கம்? பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு, ஜனநாயக படுகொலை. அப்ப மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தணும் இந்த பக்கம். அவன் எப்பாடுபட்டாது பணத்தை கொடுத்து வாக்க பறிக்கணும் அந்த பக்கம். நீ இதுல எந்த பக்கம்? இவர்கள் எல்லோருக்கும் என் மக்களை ஆள வேண்டும் என்கிற கனவும் வெறியும் நோக்கமும் இருக்கு. உன் பிள்ளை எனக்கு எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல என் இனமும் உரிமை பெற்ற பெருமையோடு சிறந்து வாழ வேண்டும் என்கிற கனவு இருக்கு. நீ எந்த பக்கம்? வாழ வேண்டும் என்கிற கனவு இருக்கிற உன் பிள்ளை பக்கமா, உன் கூட பிறந்த பக்கமா, இல்ல உன்னை எப்படியாவது ஏமாத்தி ஆள வேண்டும் நினைக்கிற அந்த அயோக்கிய கூட்டத்து பக்கமா? எந்த பக்கம் நீ நிக்க போற? இதுதான்டா தேர்தல், போட்டி தான் தேர்தல். அவங்க சொல்ற மாதிரி எனக்கு அதுக்கும் தான் போட்டி. போட்டி என்ன போட்டி? அது 2000க்கும் 2500க்கும்
நான் 2000 தர மாட்டேன், 1 தர மாட்டேன், அதெல்லாம் தர மாட்டேன். என்ன தருவ? என் ஆத்தா இருந்த இடத்துலயே 10,000 15,000 சம்பாதிச்சுக்கிற வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்குறேன் போட்டு காட்டுறேன். புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே உன் வாழ்விடத்திலேயே உனக்கு அரசு வேலை தந்துருவேன். நீ கவலையே விடாத. பண்ருட்டி பலா சுவை இந்திய இந்த நாட்டிலேயே சுவையான பலா விளையிறது நம்ம மண்ணில் தான், புதுக்கோட்டையில தான். பலா மரமா நடுவண்டா. பலாவை பதப்படுத்தி விட்டு குளிரூட்டப்பட்ட சேமிக்க கடன் கட்டணும். குளிரூட்டப்பட்ட பதப்படுத்தி அங்க அரசு பணிகள் பலாவா பயன்படுத்துவேன். பலாவிலிருந்து சாறு எடுப்பேன். பலாவில் இருந்து வரேன். பலாவை தேன் நானே விளைவேன். பூக்களா வளர்த்து தேன் பெட்டியில் வச்சு தேன் எடுத்துருவேன். அது ஒரு தொழிற்சாலை போடுவேன். இப்ப என்ன பண்ணுவேன்? பலா ஊறுகா, பலா சிப்ஸ், பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை பண்ருட்டில நம்ம ஐயா ஒருத்தர் செய்யறாரு. ஒரு வீட்டில் வச்சு செய்யறாரு, நான் நாட்டில் வச்சு ஊருக்குள்ள செய்யறேன். மா விளைதா, மா சார்ந்த தொழில். தென்னை இருக்கா, தென்னை சார்ந்த தொழிற்சாலை. பனை இருக்கா, பனை சார்ந்த தொழிற்சாலை. வந்த உடனே உன் மகன் போர்க்கால நடவடிக்கை 2 மாசத்துல மொத்த சீம கருவலை மொத்த யூக்கலிப்டஸ தூக்குறேன், பூமியிலிருந்து தூக்குறேன். 26-36 கிலோமீட்டர் பயண தூரத்துக்கு 2 பக்கம் யூக்கலிப்டஸ வளர்த்துக்கு எடுத்துட்டான். சமூக நல கேட, சமூக நல காடுன்னு வச்சுட்டான். வெட்டி எரியறேன். எவன் குறுக்க வந்தாலும் அதே மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு மாற்று மரத்தை நடுறேன். என் பாரம்பரிய மரங்களை நடுறேன். பெரும் பண்ணைகளை நிறுவுறேன். மாடு வளர்க்கிறேன், எருமை வளர்க்கிறேன், ஆடு வளர்க்கிறேன், நாட்டுக்கோழி வளர்க்கிறேன். எல்லாத்தையும் அரசு வேலையா மாத்துறேன். நீ வா, நவீன தொழிற்சாலைகள் நவீனமா 7 தொழில்நுட்பத்தில் ஆடு மாடு வச்சிருக்கா இருக்கா. காதுல ஒரு இதை மாட்டி விட்டு அதை இங்கிருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். உலக நாடுகள்ல ஹெலிகாப்டர்ல நிற்கிறான். நான் உனக்கு ஹெலிகாப்டர் தாரு மேய் சும்மா சுற்றி பாரு மேய்ஞ்சிட்டு வரும். பண்ணையை உருவாக்குறோம், பாலை எடுக்கிறோம், நம்ம மாநில தேவைக்கு கொடுக்குறோம். உலக நாடுகள் ஏற்றுமதி செய்யறோம். பாலாடை கட்டி நெய், தயிர், மோர், பல தொழிற்சாலைகளை பிரிச்சு வேலை. பால்ல பெரிய சந்தை இருக்கு நம்ம மாநிலத்துல, உலகத்துல பெரிய சந்தை. நமக்கு பால் ஆந்திராவில இருந்து வருது. நம்ம சந்தையை அவன் பயன்படுத்திக்கிட்டான். இப்ப நாம பால்ல 3 லட்சம் கோடி இருக்கு. அங்க போயிருவோம். சாராயத்தை மூடிடுவோம், டாஸ்மார்க்க மூடிடுவோம். மூடிட்டு என்ன பண்ணுவோம்? பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு விடுவோம். ஆடு, மாடு, எருமைச்சாணி, மாட்டுச்சாணி, ஆட்டுப்புழுக்க எல்லாத்தையும் கொண்டு வருவோம். மக்கிய இலைதலை எடுப்போம். இந்த எல்லாத்தையும் கொண்டு போய் 100 ஏக்கர் 200 ஏக்கர் குப்பை கடங்கு போடுவோம். அங்க கொட்டுவோம். மக்குன்னு பிறகு அங்கிருந்து மீத்தேன் எடுப்போம், ஈத்தேன் எடுப்போம், பயோகேஸ் எடுப்போம். இந்த பூமி தாய் ஈரக்குலைய அதுக்குனால அவனை செருப்பு கட்டி அடிப்போம். இங்க இருந்து எடுத்து என்ன பண்ணுவோம்? மாட்டு சாணியிலே பயோகேஸ் இருக்கும்போது, மீத்தேன் இருக்கும்போது, என்னத்துக்கு என் தாயின் ஈரக்குலையா இருக்கிற என் மண்ணை என்னன்ற வெள்ளவடா இயக்கப்பல எடுக்கிறேன். எடுத்து என்ன பண்றேன்? நானே சிலிண்டர் அடைக்கிறேன். அடைச்சு என்ன பண்றேன்? உனக்கு வீடுக்கு வந்து கொடுத்துறேன். ஓசியெல்லாம் காசு வாங்கிட்டு கொடுக்குறேன். அந்த தடையில்லாம கொடுக்குறேன், தட்டுப்பாடு வந்து தர்றேன். ஏன்னா நான் இதை உற்பத்தி செய்யறேன். புதுக்கோட்டையிலே செய்யறேன், அறந்தாங்கிலே செய்யறேன், கரும்புக்குடியிலே செய்யறேன், ஆலங்குடியிலே செய்யறேன். செஞ்சு உனக்கு தாரேன், தடை இல்லாம தாரேன். ஆனா உற்பத்தி செலவை எடுத்துக்கிட்டு உனக்கு தாரேன். கவலையே படாத. வேலை இருக்கு. ஏற்கனஞ்செடி நம்ம ஊர்ல வளராதா? கத்தால வளராதா? கரும்பு வளராதா? வாழை வளராதா? எல்லாவற்றையும் சார்ந்த தொழிற்சாலையை நிறுவி உன் வாழ்விடத்திலே அரசு பணிதாரே. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தாரே. நீ அங்கே உனக்கு சம்பளம் பெருசா தரமாட்டேன். ஏன் தேவைப்படாது? ஏன் தேவைப்படாது? பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன். எதுக்கு காசு? ஆத்தாப்புக்கு முடியல, உனக்கு முடியல, நான் வைத்தியம் பார்க்கிறேன். எதுக்கு காசு? தண்ணி நானே ஊற்றிடுறேன். எதுக்கு காசு? பிறகு என்ன வேணும்? சாப்பாடு, காய்கறி நான் தான் விவசாயம் பார்க்கிறேன். கவர்மெண்ட் விவசாயம் பார்க்குது, அரசு வேலையா மாத்திடுது. நீ வேலை செய்யற, விளைய வைக்கிறோம். கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய் எல்லாத்தையும் விளைய வைக்கிறோம். நமக்கு போக மீதி ஏற்றுமதி செய்யறோம். அந்த இதுல உனக்கு நஞ்சில்லாத காய்கறி, நல்ல கீரை, நல்ல உணவு, தூய்மையான தண்ணி, நல்ல காத்து. நீ என்ன நினைக்கிற? உன் பிள்ளைக்கு காசு ஒன்று வச்சு கார் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்? என் பிள்ளைக்கு சுவாசிக்கு நல்லா காத்த வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ற? தங்கத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் குடிக்க தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன்.
நீ சொத்தை சேர்த்து சொல்றீங்க. என் பிள்ளைக்கு சாப்பிட சோத்தை நஞ்சு இல்லாம விஷம் இல்லாம வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதா? நீ சாமியை காப்பாற்ற கும்பிடுகிற, நான் என் பிள்ளைய வாழ்ற பூமியை காப்பாற்ற போற. எனக்கு கும்பிட ஒரு சாமி இருக்கு. சிவன் என்ன முருகன், முருகன் என்ன பிள்ளையார், பிள்ளையார் என்ன கிருஷ்ணன், ஏதோ கும்பிடுவேன். ஆனா வாத ஒரு பூமி தான். இந்த பூமியை காப்பாற்ற உன் பிள்ளை எங்களை தவிர எவனும் இல்லை. அதனால நாங்க சொல்றதா மாற்று. எனக்கு ஒண்ணு ஏமாத்த தெரியாதா? எவ்வளவு நேரம் ஆயிடும்? எவ்வளவு நேரம் ஆயிடும்? நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தர்றேன், வாங்கிக்க. ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? ஒரு கிலோ தங்க ரயில் கார் தரவா? சோறு தர்றதுக்கு ஒருத்தன் சிந்திக்கல, கார் தர்றது பிரிச்சுக்கிறான். அதனால நீ இந்த நிலையை மாத்தணும். ஏன்னா நாம எங்க இருந்து வந்தோம்னா நம்ம மக்களிடம் மக்கள்கிட்ட மக்களுக்காக வந்தோம். ஏன் வந்தோம்? நம்ம ஆத்தாளப்பு கடன் பட்டு நம்மளை படிக்க வச்சாம்பாரு. அப்ப கண்ணீர் செஞ்சு எங்க ஆத்தா காது தோட கலட்டி கொடுத்தா பாரு. அந்த தோடு இந்த இடத்துல அந்த தழும்பு இருந்துச்சு பாரு. அதை பார்த்து கலங்கின பாரு மயன். இந்த துயரத்தை ஒழிக்கணும்னு அங்கிருந்து வந்தேன். எங்க அப்பா விளைய வச்சு செம்பாடுபட்டு ராத்திரியில பனியில போய் சொனையில கத்தரிக்காயை பறிச்சு ராவோட ராவா அதிகாலையில மூட்டையில பஸ்ல ஏத்தி நான் படிக்கிற காலத்துல பின்னாடி கேரியர்ல கட்டிட்டு 4 சென்டிங் அடிச்சு சந்தையில இறக்கி வச்சுட்டு வந்து காய்கறி நாங்க விளைய வச்சதே ஒரு கிலோ தக்காளி கத்தரிக்காய்க்கு இது 10 ரூபா வந்துருச்சு. ஆனா அங்க சந்தைக்கு போனா 5 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலைமை வருது இல்ல. அப்போ சிறைக்கிற பிளேட்டு கத்திய தயாரிக்கிறவன் அவன் சொல்ற விலை, காலுக்கு செருப்பு ஷூ இவன் சொல்ற விலை பேரம் இல்லை. குண்டூசி தயாரிக்கிறான் அவன் சொல்ற விலை பேரம் பேசல. அப்போ செல்போன் பேரம் இல்லை, காரு பேரம் இல்லை, எந்த ஒண்ணு டிவி பேரம் இல்லை. கொடுக்க சொல்ற விலைக்கு வாங்குறான். ஆனா கால் செருப்புக்கு கொள்ற விலைக்கு வாங்குற இவன் என் ஆத்தாப்பை விலை வைக்கிற கீரை கத்திரிக்காய் அத்தியாவசிய உணவுப் பொருளுக்கு பேரம் பேசி குறைக்கிறான். இந்த நிலையை ஒழிக்கணும்டா, ஒழிக்கணும்டா. அங்கே கால் செருப்பு ஷூ வாங்க போனேன். காலுக்கு ஷூ அங்க பாக்குற கண்ணாடி அறையில குளிரூட்டப்பட்ட அறையில என் கால் செருப்பு இருக்கு. வாங்கிக்கிட்டு வீதியில வந்தேன். சாலையில தெருவுல போட்டு உணவு தேவை, உயிர் தேவை. என் ஆத்தாப்ப வெம்பாடுபட்டு விளைய வச்ச இந்த காய்கறி கீழே கோணிச்சாக்கு மேல விரிச்சு என் ஆத்தாளப்பனும் சித்தப்பனும் வித்துக்கிட்டு இருந்தான். இது ரொம்ப கொடுமையாக்கடா. கால் செருப்பு கண்ணாடி மாளிகையில் இருக்கு. என் உயிர் தேவையான உணவு தேவை காய்கறி தெருவில கிடக்க. இது இந்த நிலையை மாத்தணும்டான்னு அழுதில்ல. அங்கிருந்து வந்தேன். அங்க இருக்கிறாங்க என் பாக்கிய ஆத்தாளப்பேன் வெம்பாடு விட்டு விளைய வச்சான். கண்ணுமணி மிதுங்க கண்ணச்சத தொங்க உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையாக கொட்ட உடம்பெல்லாம் உப்பு பூக்க பெருவெடிப்பு வெடிக்க காலெல்லாம் மலையில நனைஞ்சு பனியில நனைஞ்சு வெயில் ஆக்கி விளைய வச்சு கொண்டாந்து கொள்முதல் செய்து ஒரு அகவிலை உரிய விலையை கொடுத்து எடுத்து சேமிப்பு கிடங்குல சேமிச்சு வைக்கினான். சேமிப்பு கிடங்கு கட்டாத இந்த நாய்கள் டாஸ்மார்க் சரக்க பாதுகாக்க குளிரூட்டப்பட்ட கிடங்குல வச்சு பாதுகாத்தான். என் ஆத்தாளப்பனும் தெருவுல போட்டு நெல்லு முளைச்சு போச்சு கொள்முதல் செய்யாம. இப்ப வேர்வை சிந்தி விளைய வச்ச என் சித்தப்பனும் பெரியப்பனும் எப்பன ஆத்தாலும் கண்ணீர் வடிச்சு நின்னான் பாரு. கண்ணீர் சிந்தி அந்த கண்ணீர்ல இருந்து வந்தேன் இந்த மகன். இதை தொடச்சிடணும்டா, இதை தொடச்சு அப்படியே பார்த்தேன். ஒண்ணு ஒன்னா பார்த்தேன். உலகத்தின் முதல் மொழி என் மொழி, ஆதி மொழி என் மொழி. என் அவ்வையின் தமிழல்லி என் இறை முருகன் பருகினான், அந்த மொழி இல்லை. நக்கீரனின் தமிழோடு என் சிவன் விளையாடினான், அந்த தமிழ் இல்லை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் சொப்பாது கண்டது வழியுமோ என்று கண்டது மொழியுமோ என்று செயல் எழுதுகிற எனாக கையில் திட்டான் என் சிவன். மணி நெற்றி உங்கள் செங்கல் தளல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ் தான். அந்த தமிழ் இன்னைக்கு இல்ல, செத்திருச்சு. உலகத்துக்கு எல்லா மொழிக்கும் தாயான என் தாய் மரணிச்சிட்டா. நீக்க முடியல, காக்க முடியல. மான தமிழ துடிச்சேன், தவிச்சேன். என் தமிழ் நிலத்தில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நிறுவி தீரணும்னு துடிச்சேன், வெடிச்சேன், வந்தேன். தமிழ் மிச்சியே தமிழர் மிச்சி என் தாத்தன் வேதனையே. அப்ப என்ன பண்ண? தமிழ் மிச்சி வரணும், தமிழர் எழுச்சி வரணும், அதுக்கு தமிழன் ஆட்சி வரணும். வாடா வாடா பார்த்து ஒவ்வொன்னா பார்த்தேன். கச்சத்தீவை கொடுத்துட்டான் அயோக்கிய பையன், கூட இருந்துட்டான் இந்த திருட்டு பையன். இப்ப என் சனம் மீன் பிடிக்க முடியல, சாகுது. எப்படியாவது சரி பண்ணணும். வந்தேன் என் நிலம் எங்கும் நச்ச ஆலைகள் தடுக்கணும். வந்தேன்
ஒவ்வொன்னா துடிச்சு வந்தேன். எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது. பறந்து விரிந்த இந்த பூமி பந்தில் என் இனத்திற்கென்று தனித்த சுதந்திரம் பெற்ற ஒரு தாயம், தமிழருக்கென்று ஒரு தாயம். என்றைக்கு ஒரு இனம் விடுதலை அடையும், முழுமையான விடுதலை, அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடையுதோ அன்னைக்கு தாடையும். அந்த விடுதலை அடைய ஒரு மகன் வந்தான். வரலாற்று வழியே வந்தான். தமிழ் தாயின் தவத்தில் இருந்து வந்தான். அவள் வயிற்றில் இருந்து வந்தான். தாயின் வயிற்று வழியில் இல்லை, வரலாற்றின் வழியிலிருந்து வந்தான். என்ன நினைத்தான்? என் இனத்திற்கு விடுதலை விளை, என் தலையானாலும் தருகிறேன் என்று களத்திலே நின்றான். அவன்தான் என்னுடைய தலைவன், வேதனையை பெருங்கனவை. இந்த காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட இருந்த இந்த கட்சிகள் போரை நடத்திய என் இன விடுதலையை அடிச்சு நாசமாக்கிச்சு. போராடி தடுக்கிற இடத்தில் இருந்தவன் வேடிக்கை பார்த்து நின்று விட்டான். வலிமையற்ற பிள்ளைகள் துடித்தும் கதறினோம். இன்றைக்கு பிரபாகரன் மகனுக்கு இருக்கிற இந்த வலிமை இருந்திருந்தான், அன்னைக்கு ஒரு உயிர் போக மாட்டோம், ஒரு துளி ரத்தம் என்ற ஆங்கிலத்தில் தீர்க்க மாட்டோம். வலிமை இல்லை. எளிய பிள்ளைகள் கத்தினம் கதறினோம். கொத்து கொத்தாக என் இனங்கள் செத்து விழுந்தது. கதறி துடித்தார்கள். பிணங்களுக்கு இடையிலே இந்த பிள்ளைகளை பிரசரித்து போட்டார்கள். நாங்கள் வளர்ந்தோம். எப்படி பிரசரிக்கப்பட்டோம், எப்படி உருவானோம்? என் இனத்தின் ரத்தத்திலும் கண்ணீரிலும் கருக்கொண்டு உருவானோம். வளர்ந்தோம். தாலாட்டு கேட்கல என் தம்பி தங்கைகளை, என் அருமை பெற்றோர்களை, என் ஆத்தாளப்படும், என் அண்ணனும் தம்பியும், என் அக்கா தங்கச்சியும் கத்தி கதறி ஒப்பாரி வைத்த அந்த ஒப்பாரியை கேட்டு வளர்ந்தோம். என்ன செய்யலாம் என்றோம். அடிபட்ட இனமும் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிற்க முடியாது என்று. நான் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலி. வெகுண்டு எழுந்தோம், சினர்ந்து கிளந்தோம், கோபத்தோடு கொந்தளித்து கிளந்தோம். எப்படி கிளந்தோம்? எவ்விடத்தே என் முன்னவன் கொடியை இறக்கினாயோ, இன்னொரு ஆயினத்தில் அந்த கொடியை தூக்கினோம். விழுந்தான் தமிழர் என்று எண்ணியது உலகம் இல்லை, எழுந்தான் தமிழர் என்று நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்திற்குள் எழுந்தோம். எதற்காக? அதே கனவு, அதே நோக்கம். என் உயிர் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் அறிவாயுதம் என்று வென்று முடிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை இழந்த உரிமை, இருக்கிற உரிமை பாதுகாப்பது குறிப்பது. தமிழர் நிலம் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழணும். அறிவு சமூகம், அறம் சார்ந்த சமூகம், மானமும் வீரமும் உயிரின போற்றிய சமூகம். அதே மானமும் வீரமும் அறமும் கொண்டு வாழ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு களத்துக்கு வந்தோம். இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல் இல்லை. உங்கள் பிள்ளை மக்கள் அரசியல் செய்ய வந்தேன். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல், சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. உங்கள் பிள்ளைகள் சேவை அரசியல், செயல் அரசியலுக்கு வந்தோம். இதை புரிந்து கொண்டு என்னுயிர் சொந்தங்கள் இந்த வெயிலில் நின்று பேச கேட்க இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருத்தனாவது முதலா இனத்தை சுற்றிய பருந்து கடு முதலா இனத்தை சுற்றுது. நான் வெல்லுவேன். ஏங்க நான் செய்யற இந்த வேலை இல்லை. என்னை இறக்கி விட்டு வெள்ள வைக்கணும்ல, என்னை வழிநடப்பாங்க. மொழியை, இனத்தை, நாட்டை நேசித்து செத்தவன் பல்லாயிரம் பேர் இருக்கான். அவன் மூச்சு காற்று என்னை இழுத்துட்டு போகும்ல, வழி நடத்தின எனக்கு முன்னாடி போகும், என்னை சுழங்க அடிக்கும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அதை போராடி செத்தவன் எத்தனை பேருடைய மூச்சு காற்று இதுல கலந்துருக்கு. அதை சுவாசிக்கிற இந்த மகனை அது உந்தி தள்ளும். குறிப்பா எங்க அப்பா நம்மால் இருக்கும் சாவதி என்னை தள்ளும். போடா மகனை, போடா. எத்தனை மாநிலங்களின் கனவை நான் சுமந்திருக்கிறேன், அவன் என்னை தள்ளுவான். எல்லாத்துக்கும் மேல என் அப்பன் முருகன் வேலை கொண்டு என் பகையை நகர்த்தி தள்ளுவான். எங்க ஆட்டா கோவிச்சுக்கார். நான் சைவன்கிறத காட்டுறதுக்காக முருகனுடைய பேரன் காட்டுறதுக்காக திருநீர் வச்சு வெளியில போவேன். இப்ப எங்க பூசாரி காரைக்குடி இருக்கும்போது வந்துட்டாப்ல, திடீர்னு ஆடாரம் அருள் வந்து ஆடாரம் என்னன்னு சொல்லுங்க. கோவத்துல இருக்கான் ஆத்தா. என்னவா அவன் என்னை மறந்துட்டான். நான் எங்க மறந்தேன்? கும்பிட்டு தானே போறேன். திருநீரோட தான் வெளியில போனான்.
அவன் என்னை மறந்துச்சு, குங்குமம் வைக்கிறது இல்லை. இது என்னடா கொடுமை, சரி வைக்கிறேன், இந்தா இவ்வளவு பெரிய டப்பா, வண்டியிலே வச்சு சுத்திக்கிட்டு எல்லாரும் கவனிப்பான். எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கையின் மகன் நான், அதை காக்க துடிக்கிறேன். எனக்கு திடீர்னு வேளா வரும், முருகனா வரும், என்னதான்டா பண்றது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு திடீர்னு எந்திரிச்சேன். வேல் வேல் வெற்றி வேல் வீரத்தமிழர் முன்னணின்னு கிளம்பிட்டேன். திருமுருக பெருவிழா ராஜுதான். இந்த மலை கண்ணுக்கு வந்து போகும். இந்த தின மலையை பார்த்துக்கிட்டே போறதுனால வருதா, ஏன்னா உன் ஆத்தா மாற அறுத்து கொண்டு போறேன், நீ கேட்காம படுத்துக்கிட்டு கிடையாதான்னு தோணும். அப்ப ஆரம்பிச்சேன், என் பூமி தாயின் மாற அறுத்து ரத்தம் குடிக்காத சத்தம் போட ஆரம்பிச்சேன். 6 வறண்டு கிடக்கு, எனக்கு ரத்த நாளம், பூமி தாயின் ரத்த நரம்ப அறுத்து போறான், நீ பேசாம உணர்த்திக்கிட்டே இருக்கும். என்ன கேட்டா, நீ எப்படி திடீர்னு ஈவேராவை பத்தி 10 வருஷமா 12 வருஷமா பேசியிருந்தாலும் திடீர்னு எழுத்தாங்க. அப்படி ரொம்ப யோசிச்சேன், எங்க வெட்டுனா இந்த நச்சு மரத்தை வீழ்த்த முடியும்னு. என் தாத்தன் வந்தா, தாயை பழித்தவனை அதை எடுத்தாலும் விடாத, தமிழை பழித்தவனை தாயை எடுத்தாலும் விடாதேங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்னு பாரு, தமிழ் சனியனா அதை விட்டு ஒளி, தமிழை சனியன்னு சொன்ன சனியனை ஒளி, முடிவெடுத்த ஏதோ வச்சிருக்கலாம், சுத்தி புத்தகமா இருக்கணும். நூலகந்தனி படுக்கிற முழுக்க புத்தகமா கிடக்கும், படப்படக்கும், சில துடிக்கும். ஒரு செலவோட எதை வச்சு அடிக்கலாம் வச்சுக்கணும். அங்க துடிச்சது தான் போய் பார்த்தேன், பாரதி இருந்தான், இவனை வச்சு அடி அடிச்சேன். எங்க அடிச்சேன், எப்படி அடிச்சேன், யாமாரி இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணம்னா, இவர் சனியன்னாரு, இவன் இனிதான். அவர் காட்டுமிராண்டி மொழினாரு, அந்த மொழியை பேசுறேன்னா காட்டுமிராண்டினாரு. என் பாட்டை வந்தா, சிங்களம் புட்டகம் தீவு வளவனுக்கு சாவகம், தீவு வளவனுக்கு என்றேறி அங்கு தங்கள் மீன்குடியும் புலிக்கொடியும் மீன்குடியும் நின்று சால்வர கண்டவர்தாய் நாடுனா. எப்படி சிங்களம் சாவகம் புட்டகம் தீவு வளவனுக்கு என்றேறி அங்கு புலிக்கொடியும் மீன்குடியும் நின்று சால்வர உலகத்தை ஆண்ட பரம்பரைங்கிறான். இவர் சனிய படித்தா பிச்சை எடுக்கூட லாய்க்கப்படாதுங்கிற அவரு அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆண்டோர்கள் தேசமடி பாப்பா, தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆண்டோர்கள் தேசமடி பாப்பா. இவர் காட்டு மிராண்டிங்கிறாரு, அது ஆண்டோர்கள். இவர் சனியை பிச்சை லாய்க்கப்படாது. வானம் அளந்த அனைத்து மறந்த வளர்மொழி வாழியவை, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்த வளர்மொழி வாழியவங்க. வானத்தோட பெருசராய மொழின்ட்டான். புரியுது நினைக்கிறேன். ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆசியம் விட்டார், தாங்களை அந்நியரானார், செல்லத்தமிழில் தொடர்பற்று போனார். பெருந்தமிழில் செல்லத்தமிழில் தொடர்பற்று போனார் என்றான் பாரதி. இவர் பொண்டாட்டி இங்கிலீஷ்ல பேசு, வேலைக்காரிட்ட இங்கிலீஷ்ல பேசு. அவன் செல்லம்மாவுக்கு கடிதம், செல்லம்மா நீ என்னையே நினைச்சு கவலைப்பட்டதுக்கு பதிலா தமிழ் நல்லா கற்றுக்கொண்டினா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். யாரு? பாரதி. இப்ப நான் எங்க நிக்க சாதிகள் இல்லையடி பாப்பா பாரதி, நீ என்ன சாதி என்று எல்லாத்தையும் கேட்பார் ஐயா ஈவேரா. நான் எந்த பக்கம் நிக்க வணங்கிச்சா ஓட ஓட்டு பாருங்க, ஓட்ட அப்புறம் பாருங்க தமிழர். போடு இவாரு மாறுதல் உலகங்கள் இப்படிதான் வந்திருக்கு. உன் மேல இருக்கிற அக்கறையில தானே இவ்வளவு நேரம் ஒண்ணு நிக்க வச்சு கத்திக்கிட்டு இருக்கேன். எவனாவது மக்களின் பிரச்சனையை முதல்ல இருந்து பேசுறானா, தாழ்ல இருந்து படிக்கிறான். அவன் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வேங்கிறதைய சொல்ல தெரியல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தாள் பறந்து சிரிச்சுக்க, ஆட்சிக்கு வந்தால் எவனாலும் மலையில பேச முடியாது. என் தாங்க அனுப்பி என் ஒருத்தனால பேச முடியும். தலைவன் என்பவன் என் உடன் மறந்தவனே, குறிப்புகளோடு பேசுறவன் அல்ல, குறிக்கோளோடு பேசுகிறவன். தலைவன் என்பவன் என் உடன் மறந்தவனே, தாளில் இருந்து பேசுவன் இல்லை, தன் தலையில் இருந்து பேசுவன். அவன் தான் மக்களின் பிரச்சனை எவன் ஆள் மனதில் இருந்து எடுத்து பேசுகிறானோ அவன் தான் உன் காயத்தை உணர்ந்தவன். உனக்கு இதயத்தில் வைத்து நேசித்து அதை தன் மொழியாக கடத்துகிறான். உன் வழியை
தன் மொழியாக எவன் சொல்றானோ அவன் தான் உனக்கு தலைவன். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதுல பாரு. இப்ப நீ ஒண்ணு செய்ய, ஏமாத்துற பக்கமா மாத்த நினைக்கிறவன் மகன் பக்கமா. இந்த தேர்தலில் புதுக்கோட்டையில 6 தொகுதியை வென்று உன் பிள்ளை தரும். கேரள மற்றும் கோட்டை இருந்து வட்டாது என் பெற்றோர்களின் உடன் பிறந்தார்களே, இது மான தமிழன், தன்மானமிக்க தமிழனின் தனித்த பெரும் அரசியல் கோட்டை என்று மாற்று. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி கோட்டை என்று மாற்று. வெற்றி கோட்டை என்று மாற்று. அதற்கு உன் ஓட்டை விவசாயிக்கு போட்டு காட்டு. அவ்வளவு அடி. நீ பார்த்துக்குவான் அடி உறுதியான வெல்லுவான், உறுதியா வெல்லுவான். சரி, இல்ல ஏற்கனவே நின்று வென்றவர்களுக்கு திருப்பி சீட்டு கொடுத்துருக்கு போடுவேன். என்ன புதுசா நடக்கும்? அந்த ஆண்டு செய்யாத ஒரு நல்லதை அதேதான். சேம் பிளட், சேம் பிளட், சேம் பிளட். அதனால சாதிக்காரன், சொந்தக்காரன், வந்தக்காரன், நொந்தக்காரன், நீ சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாற்றல. அதனால நல்ல மனுஷன் பார்த்து கொஞ்சம் மனசை மாற்றி போடுங்க ஓட்டை, காப்பாத்துங்க நாட்டை. சாதி வேணும், எனக்கு சாதி தாங்க, என்ன இருந்தாலும் நான் எனக்கு சாதி தான் போட்டாங்க, எனக்கு போட்டாங்க. ஏன்னா என் சக்தியை செத்து போயிடும். மதம் பார்த்தினா போட்டாங்க. சாதி அரசியல் ஆயிட்டால் சர்வதத்துவம் சமத்துவம் செத்துரும். மதம் அரசியல் ஆயிட்டால் அங்க மனிதனையும் செத்துரும். நான் அதை கொலை செய்ய தயாரா இல்லை. சாதிக்க துடிக்கிற உன் பிள்ளைகளின் எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடு. என் முகத்தை பார்த்து போடாத, நான் முன்வைக்கிற கருத்தை பார்த்து போடு. கருத்து போது என் முகம் முக்கியம். நான் உனக்கு முன்வைக்கிற கருத்து தான் முக்கியம். எனக்கு கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை, காசு இல்லை, ஆக சிறந்த கருத்து. எது வேணும்னு பாரு, எது வேணும்னு பாரு. நான் முன்வைக்கிற தத்துவம் இன்னைக்கு இல்ல, 500 ஆண்டுகளானாலும் அசைக்க முடியாம இருக்கும். அப்படியே தனி மனித அபிமானத்தை வச்சு அரசியல் செய்யாதே, உயர்ந்த தத்துவத்தை தலைமையேற்ற அதை அரசியல் செய்யப்பார். இன்னைக்கு நான் இருப்பேன், போயிருவேன், நாளைக்கு இன்னொருத்த வருவான், ஆனால் நான் முன்வைச்ச தத்துவம் அப்படியே இருக்கும். செய்வாரா சொல்றான், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த நோக்கங்களும் அவன் செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை. அப்படியேதான் இருக்கும், அப்படியேதான் இருக்கும். அதனால அறிவார்ந்த சார்ந்தவர்கள் நிறைந்த இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே 6 தொகுதிகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. வரலாறு உங்களுக்கு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. என்னுடைய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தங்கை வழக்கறிஞர் பொறியாளர் எழிலரசி அவர்கள் விவசாய சங்கத்திலே வாக்கை தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். குங்குமம் பூசணும்ல, இல்லைன்னா எங்க ஆத்தாக்க வச்சிருவாங்க. வெற்றி திருநீர், வெற்றி திருநீர். கடவுளே சொல்லிட்டாரு, ஓட்டு போடாம படுத்த புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலே சத்யலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை அடுத்ததாக திருமயம் தொகுதியில் போட்டியிடுகிற அன்பு தங்கை லட்சுமி சீனிவாசன் அவர்களுக்கு விவசாய வெற்றி வர செய்ய வேண்டும் என்று அன்போடு வைக்கிறேன். அடுத்ததாக கந்தரக்கோட்டையில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை நதியா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். என் அன்பு சொந்தங்களே, என் அருமையுடன் பிறந்தார்களே, திமுக வென்றிருக்கிறது சாதாரண நிகழ்வு.
அதிமுக வென்றிருக்கிறது சாதாரண நிகழ்வு. அவர்கள் வென்றார்கள், மந்திரியானார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். இம்முறையும் அவர்கள் வெல்வது என்பது சாதாரண ஒரு சம்பவம், ஒரு செய்தி. திமுக வென்றது, அதிமுக வென்றது, வழக்கம் போல ஒரு செய்தி. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வென்றார்கள் என்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் மகத்தான சாதனை. அப்படிப்பட்ட சாதனையை நிகழ்த்த உங்களுக்கு இந்த தேர்தல் பெரிய அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. உங்கள் ஒற்றை விரலால் புதுக்கோட்டை மாவட்டத்தையே திரும்பி பார்க்க வைக்க முடியும் உலகத்தை. உன் மகன் காரைக்குடியில் போட்டியிடுகிறான். காரைக்குடி என்ற பெயரை உச்சரிக்காதவன் இன்னைக்கு உலகத்தில் இவனும் உலகெங்கும் இருக்கிற தமிழன். அந்த தொகுதியை விட்டு காரைக்குடியா பல முறை மந்திரியானவனால காரைக்குடி போய் சேரல. சாதாரண மகன் காரைக்குடி உலகம் பூரா கொண்டு சேர்த்திருக்கேன். அது மாதிரி உலகம் பூரா புதுக்கோட்டை என்ற ஒரு மாவட்டமாம், அங்கு தன்மானமும் இனமானமும் கொண்ட தமிழர் கூட்டமாம். அது வாக்குக்கு காசாம் வாங்கவில்லையாம், இலவச அறிவிப்பாம் ஏற்கவில்லையாம். பிறகு என்னவாம், ஆக சிறந்த கருத்தை கொள்கையை ஏற்று சிறிய பிள்ளைகள் எளிய பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற்றார்கள் வென்றார்கள். புத்தம் புதிய சரித்திரத்தை, புரட்சிகர அரசியலை உருவாக்கினார்கள் என்ற நிலையில் நீங்கள் உருவாக்க வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றாக இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, பிரபாகரன், என் அன்பு தங்கைகள், என் ஆர்வல் பிள்ளை நதியா தமிழ்ச்செல்வன், லட்சுமி சீனிவாசன், எழிலரசி, சத்யலட்சுமி, இந்த தங்கைகள் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.